விசேஷமான முறையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் இறங்கி பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு மாலை அணிந்த நம்முடைய கிராம பக்தர்கள் அனைவருமே இறைவனுக்கு நம்மளால் எவ்வளவு அன்பு செலுத்த முடியும், பக்தி செலுத்த முடியும், அதனுடைய அங்கம் அதோட உச்சகட்டமாக சொல்லலாம். நம்முடைய கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்க அதிகமாக தான் பக்தர்கள்லாம் இந்த பூக்குழி விழாவில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய சிறப்பு. பூக்குழி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இறைவனுக்கு மனப்பூர்வமாக எவ்வளோ சேர்க்கணும், பக்தி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னுடைய உச்சகட்டமான ஒரு பக்தின்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மாலை அணிந்த பக்தர்கள்லாம் பூக்குழி இறங்கி மற்ற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரம் கழிச்சு தான் ஒவ்வொரு பாடங்களையும் பார்த்தீங்கன்னா யாத்திரை தொடங்குவாங்க. இந்த ஊருடைய பெரிய சிறப்பு கருப்புசாமி அதிகமாக வந்து ஐயப்பன் கோயில் வந்துட்டு எங்கேயுமே வந்து பூக்குழி இறங்கி ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு என்னதுமா இந்த மாதிரி பிச்சாஞ்சி வேஷம் போட்டு அந்த மாதிரி வரவங்க இருக்காங்க. இங்கே வந்து பூக்குழி இறங்கி இங்கே ஒரு பிரார்த்தனை நிறைவேறினாங்க. காவல் தெய்வம் காளியம்மன் கேட்ட வார்த்தை கேட்டவங்களுக்கு அப்படியே தருவார். இல்லை இல்லையா என்ன என்ன குறைகளும் அத்தனையும் காவல் தெய்வம் காளியம்மா கொடுப்பார். அவருக்கு துணையாக வந்து கருப்பே வர்றாரு. அதனால காவலே அதுதான் காவல் தெய்வம் காளியம்மை கருப்புசாமி. ஆமாம், இன்னொரு சிறப்பு இருக்காங்கன்னா அம்மன் வந்து மண்டு கோயில் அம்மா இருக்குது, முத்தாளம்மன் இருக்குது, பகவதி அம்மன் இருக்குது, காளியம்மன் இருக்குது. அம்மன் கோயில் வந்து எங்கள் ஊருக்கு நிறைய அம்மனோட அருமை ரொம்ப இறக்கிறது. என்ன சொன்ன மாதிரி காளியம்மன் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் பூக்குழி இறங்கி இது வரைக்கும் எந்த ஒரு இல்லாமல் எல்லாரும் வளர்ச்சி அடைந்து தான் இருக்கிறாங்க. எந்த விதம் இல்லை. அனைத்து இந்த சுற்றுலா பற்றியே சுற்றி எல்லாமே கோயில் மட்டும் தான் ரொம்ப நடக்கிற மாதிரி கோயில் நடக்கிற மாதிரி கோயில் கிராமம் தான் இருக்க இருக்க நான் யாருக்கும் எந்த பாதிப்பு எதுவுமே கிடையாது. அது அம்மாவும் எல்லா அம்மன் மீதும் ஒரு துணையாக நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வந்து வடக்கு வந்து காளியம்மன் வச்சு வழக்கம் பண்ணுறோம். ஆனால் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பூக்குழி இறங்கிட்டு எங்கள் பகவான் சொன்னால் ஐயப்பன் உடனே தவறுமை அந்த ஒரு நாள் எந்த அசம்பாதம் இறங்கி நாளைக்கு கட்டு கட்டி நாளானைக்கு நாங்கள் ஐயப்பனை தரிசனம். இது 17 வருஷம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் சிறப்பாக வேறு என்ன அடுத்து என்ன நிகழ்ச்சி இருக்கா? அடுத்து நைட்டு 8 மணிக்கு வந்து ஐயப்பனுக்கு வந்து மெம்மேலி இசை பாட்டு கட்சி அவர் நம்ம ஒரு பாடகர். அவர் மெம்மேலி பேர் கருப்பசாமி. வேடமிட்டு வருவாங்க, ஆரியமே வருவாங்க, எல்லாமே வருவாங்க. சந்தன கருப்பு சார், சந்தன கருப்பு எல்லாமே வருவாங்க. எல்லாம் வேலை விட்டு வருவாங்க. அடுத்த இசை கட்சி கதை வெளியே வந்துச்சு பார்க்க.
இப்பொழுது அருள்மிகு சீனிவாசன் கோவிலில் வரலாற்று கோவிலில் அன்னதானம் நடைபெற்றிருப்பதால் அன்னதானம் சாப்பிட சாமிமார்களும் பொதுமக்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அருள்மிகு வரலாற்று பெருமாள் அன்னதானம் சாப்பிடாத சுவாமிமார்களும் பொதுமக்களும் அன்னதானத்தில் சாப்பிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் மத்தியில் ஒவ்வொரு பக்தி பாடலும் இனிய முறையில் ஒளிநடத்திக் கொண்டு இருப்பது பித்தளை கட்டி இந்திரா ஆகியோர் தெரிவித்துக் கொள்கிறோம்.